அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. இன்னைக்கு பக்கமான செம்மையான ஒரு மாற்றுங்க. விஜய் அவர்கள் மேல ஒரு தரப்புல ஒரு மாதிரி குற்றச்சாட்டுகள் அப்படிங்கறதெல்லாம் வரும். இவர் இப்படி பண்றாரு, அப்படி பண்றாரு, இது செய்யறாரு, அது செய்யறாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆனா சமீப காலங்களாக போயஸ் கார்டன்ல வீடு வாங்க போறாரா விஜய் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துட்டு இருந்தது. அப்கோர்ஸ் நம்ம யோசிச்சு பார்க்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்ச சில தரவுகள் படி பார்க்கும் போதும் ஆமா அங்க ஆதவர்ஜுனா அவர்களுடைய இடம் அப்படிங்கிறது இருக்கு. சோ அந்த இடத்துல மேபி இவர் குடியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாம இவரே நினைச்சாரு அப்படின்னாலும் இவரே ஏதாவது ரெடி பண்ணிக்க முடியும். அவ்வளோ ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. பட் சம்திங் வில் ஹேப்பன், நடக்கலாம். ஏன்னா நீலாங்கரையில இருந்தோம் அவருடைய பனையூர் ஆஃபீஸ்ல இருந்து வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம். ஸோ இப்படி நடக்கலாம், வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்படி ஒரு நியூஸ் வரும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலங்க. சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. ஜெயலலிதா அவர்கள் அம்மையார் அதிமுகவினுடைய ஒரு பெரிய தூணா இருந்த அம்மாவோட வீடை விஜய் அவர்கள் வாங்க போறாரு அப்படிங்கிறது பேசும் பொருளாக கிட்டத்தட்ட 350 கோடி ரூபா. தீபா இருக்காங்க இல்லையா, அவங்களும் அவங்களுடைய பிரதர், இவங்க 2 பேருக்கும் தான் அந்த வீடு போகும். ஸோ இவங்க கிட்ட 350 கோடி அளவுக்கு நாங்கள் பேசிட்டோம். பேசி இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு அந்த வீட்டுக்கு குடியேற போறாரு விஜய் அப்படிங்கிற அளவுக்கு பேசப்படுது. அடடா, கொளத்தூருக்கு இவர் போய் பேச போறாரு, என்னவோ நடக்க போதும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் போதும் கொளத்தூர் சிங்கப்பூர் மாதிரி மாத்த போறோம். அப்போ கொளத்தூர்னு இருக்கிறது கொளப்பூரா மாற போதா அப்படிங்கிற அளவுக்கு கான்ட்ரவர்ஷியல் பயங்கரமா கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்கூல்ஸை நாங்க மாத்த போறோம், ஏரிகள் எல்லாம் எடுத்துட்டு நாங்க ஒரு பொழுதுபோக்கு தளமாக மாத்த போறோம், எக்கச்சக்க ஏக்கர்ல விளையாட்டு அரங்கம் ரெடி பண்ண போறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்ன பண்றாரு விஜய் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதாக தகவல்கள். சரி, இந்த மாதிரிலாம் பண்ண போறாரு, இப்படிலாம் இருக்க போதும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது ஜெயலலிதா அம்மாவோட வீடை வாங்க போறாருன்றது இவ்வளவு பெரிய ஒரு காமெடி. பாருங்களேன். ஏன் தீபிகா, என்ன அவர் வாங்க மாட்டாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஃபேக்ட பேசுவோமா? அவர் வாங்கினா என்ன ஆகும்? மொத்தமா 700 கோடி ரூபாய் என்கிட்ட சொத்து மதிப்பு அப்படின்னு சொல்ற விஜய் அவர்கள் 350 கோடி அந்த வாங்கணும் அப்படின்னா முன்னாடி மாதிரி ஃப்ளோலாம் எப்படிங்க? எப்படி ஏதாவது ₹1 எக்ஸ்ட்ரா ஏறிச்சுனாலும் எப்படி வந்தது அப்படின்னு கேட்கறதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்காங்க. ஏன்னா நான் ஊழல் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற வாக்குறுதியை அவர் கொடுத்திருக்கிறாரு. அதனால மற்ற நபர்களை விடுங்க, மற்ற திமுக ஆட்சியில இருந்தவங்க எல்லாம் விடுங்க, அவங்க எவ்வளவு கொள்ளை அடிச்சாங்க அப்படிங்கிறது எல்லா கதையும் நம்மளுக்கு தெரியும். ஆனா இங்க இந்த ஆட்சியில நடக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் வச்சிருக்கும் போது மீதி நடத்தினா அடுத்த எலெக்ஷன்ல கிழிச்சிரும், அது தெரியும் அவருக்கு. சோ இப்போதைக்கு அந்த 350 கோடி ரூபாய் அப்படின்னும் போது இந்த 700 கோடி ரூபாய் சொத்து மதிப்புல இவர் 350 கோடிக்கு எதையாவது ப்ராப்பர்ட்டிஸை விற்கணும். அப்போதான் அது வெள்ளமணியா மாறும், வெள்ளை பணமாக மாறும். கரெக்டா? சோ இது செய்வாரா விஜய் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு குறைவு. சரி, ஒருவேளை அவர் வாங்கலைன்னா என்ன நடக்கும்? உண்மையா நல்ல விஷயங்க. வாங்கலைன்னா அவரோட பேரு கெடாம இருக்கும். அதிமுக தொண்டர்களுக்கு நல்ல விஷயம். வாங்கினா அதிமுக தொண்டர்கள் விட்டுருவாங்களா? கதறுவாங்க, அழுவாங்க, என்னங்க பண்றீங்க அப்படின்னு. இன்னொரு தரப்பு சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அவங்களும் சிஎம்மா இருந்தாங்க, அந்த வீட்டுல இருந்தாங்க, இவரும் சிஎம்மா இருக்கிறாரு, வாங்கிட்டு போட்டுமே, சிஎம்மா இருக்கிறவங்களாம் இந்த வீட்டுல இருக்காங்கன்னு ஒரு பேர் வந்துருமே அப்படின்னு. பட் அப்படி கிடையாதுல்ல, அது அப்படி இல்லைல்ல. வாழ்ந்த இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்மளுடைய பாட்டி தாத்தாவோட வீடு கூட யோசிச்சு பாருங்க, இவங்க இங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஞாபகார்த்தமாக அது இருக்கும் இல்ல. அவங்களுடைய வாழ்க்கை இங்க இருந்திருக்கு, இவங்க இங்கதான் போனாங்க வந்தாங்க அப்படி சொல்றதுக்கு இருக்குல்ல. அந்த ஒரு ஹிஸ்டரி அப்படிங்கிறது அங்க இருக்கு. ஸோ நம்ம நிறைய நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம கண்ணால பார்த்து வந்தவங்களுடைய மியூசியமா அவருடைய நினைவு சின்னமாக மாறின பல இடங்களையும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இதை மாத்தாம என்ன பாஸே என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சரி, அதிமுகவுக்கு ஒரு இடைஞ்சலான்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் எஸ். இந்த பேச்சு வர அளவுக்கு ஏன் விடுறீங்க? உங்ககிட்ட ஒரு ஃபண்ட் இருந்துச்சு, நீங்க தீபா கிட்ட பேசி 350 கோடின்னு கோட் பண்ணதை நீங்க இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் செட்டில் பண்ணி அந்த நினைவு சின்னமாக மாத்திருக்கலாம். அவங்க யூஸ் பண்ண புடவைங்க, அவங்க யூஸ் பண்ண வாட்ச், அவங்க யூஸ் பண்ண எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணி அவங்க கிட்ட பார்க்கக்கூடிய பொதுமக்கள் கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் நீங்க வாங்கி அதை ஒரு மியூசியமா கூட செட்டப் பண்ணிருக்கலாமே, மாத்திருக்கலாமே. இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க, புல்லும் காஞ்சி போன புல்லும் அவ்வளோ உயரமான செடிகளும் பராமரிக்க ஆள் இல்லாம தவிக்குதுங்க அந்த இடம். என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சில நபர்கள் கேள்வி இப்படியும் கேட்குறாங்க. சரி, ஒரு பக்கம் இந்த கதைங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷமான விஷயம். மனசு மனம் குலுகுலுன்னு இருக்கு. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, மேயர் பிரியா அவர்களை கதறவிடக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து அரங்கேற்றப்பட்டு இருக்கு. இவங்க மட்டும் தானா அப்படின்னீங்கன்னா அவங்களுடைய ஜோடி புறாவாக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்களுடைய நிலைமை இன்னும் அரோகராதான். ஏன் தீபிகா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னை கார்பரேஷனை சுத்தி டெண்டர் இருக்கு பூந்த விளையாண்டுட்டு இருக்கிறாங்க டிவிக்கு அரசு. தூக்கி எல்லாத்தையும் ரத்து பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா
இதுக்கப்புறம் எங்கேயுமே எந்த கோடியும் எங்கேயும் மிஸ் ஆகக்கூடாது. டெண்டர் எல்லாத்தையுமே தூக்கி அப்படியே அவ்வளவுதான், நம்ம எல்லாத்தையுமே போட்டுருணும், மாஸ் காட்டிடணும் அப்படிங்கறது தெள்ள தெளிவா செம்மையா பிளான் போட்டிருக்காங்களாமா. சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி 284 கோடி அளவுக்கு நாங்க இந்த கட்டுறோம், அதை கட்டுறோம், சாலை கட்டுறோம், ஓரமா பல்பு வைக்கிறோம், அப்படி மாத்திரம் இப்படி மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கோடிகள் அடிச்சிருக்காங்க. 700 கோடி மாசா செம்ம பெரிய ஒரு ஸ்கெட்சாமா. 700 crores வேளச்சேரில இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய ஒரு விஷயங்க. இவ்வளவு அமௌண்ட்டையும் ஒத்தாளா சாப்பிட்டு இருக்காங்கன்னா சூப்பர்ல. அதுவும் இப்ப மேயர் பிரியாவுக்கெல்லாம் பெரிய சிக்கல். என்ன தீபிகா சிக்கல்? அவங்க சிக்கல்ன்ற என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு டெண்டரை வாங்குறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இவங்க கமிஷன்ஸ் அப்படிங்கறத அவங்களுக்கு கொடுத்து, இவங்க இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து இது மேல வரைக்கும் போகுமாமா. சோ இதை யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பேருக்கு டெண்டர் வாங்கணும் அப்படின்னா கமிஷன் கொடுக்கணும், அவங்க எவ்வளவு கமிஷன் கொடுத்துருக்கணும்னு. கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் இதுக்கு ரத்து செய்திருக்கிறாங்க டெண்டர் அப்படின்னா, இவங்க கமிஷன் மட்டுமே இதுல 300 கோடி ரூபாய் அடிச்சிருப்பாங்க. 250 300 கோடி சாலிடா போயிருக்கும். சோ இப்ப இந்த கமிஷன் அடிச்சதுனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு அப்படின்ற குரல் கேக்குது. என்னன்னா, இப்ப இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா அமௌண்ட், இந்த கமிஷன் இந்த டெண்டரையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு அட்லீஸ்ட் நாங்க கொடுத்துருக்கோம்ல அந்த அமௌண்ட் எங்களுக்கு கொடுங்க, நாங்க கமிஷன் கொடுத்தோம்ல, எங்களுக்கு தான் டெண்டரே கேன்சல் ஆயிடுச்சு, அப்ப அமௌண்ட் நீங்க கொடுங்க அப்படிங்கறத கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இந்த கமிஷன் அப்படிங்கிறது பேசும் பொருளாக மாறும். இவங்க எங்களுக்கு கொடுத்த அமௌண்ட் எங்களை ஏமாத்திட்டாங்க, நாங்க அமௌண்ட் கொடுக்குறோம்னு சொன்னோம் எங்களுக்கு கொடுக்கல, இந்த மாதிரிலாம் ஏமாத்திட்டாங்க, நீங்க என்னன்னு கேட்டு எங்கள்கிட்ட டெண்டர் கொடுத்த கமிஷனை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேஸை ஃபைல் பண்ணா எவ்வளவு பெரிய மேட்டரா மாறும் அது. சோ இது மேயர் பிரியாவுக்கு ஒரு பெரிய சிக்கல். ஏன்னா 250 300 கோடி ரூபாய் கையில இருந்து கொடுக்கணும், சொந்த பணத்தை கொடுக்கணும்னா எப்படி வலிக்கும்? அதுவும் எங்கெங்கயோ போன அந்த அமௌண்ட் இவங்க ஒரு ஆள் மட்டும் எப்படி, இவங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் வாங்கிக்கணும், இவங்க மட்டும் கொடுக்கணும்னா எப்படி சாத்தியம்? சோ சேகர் பாபுக்கும் அது பெரிய சிக்கல் தான், மேயர் பிரியா அவர்களுக்கும் ஒரு பெரிய சிக்கல் தான். இவங்க 2 பேரையும் தாண்டி மேல இருக்கிற அதிகாரிகள் வரைக்கும் இது போய் சேருது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சிக்கல். இது எப்படி டேக்கிள் பண்ணுவாங்க, என்ன இது சீக்கிரமா ஒரு கேஸா மாறுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ள தவைக்க அரசு அடுத்த ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்றாங்களாமா. இதுங்க டிசம்பர்ல எல்லாம் மழை வரும்போது பெரிய ஆப் இருக்கு, 4000 கோடி வடிகால் எங்கன்றத கேட்டு உங்களை என்ன பண்றோம் பாருங்க அப்படின்னு சொல்லி ரிவெஞ்ச் எடுத்துட்டு இருக்காங்களாமா. எங்களை ஏன் கேட்பீங்க, நீங்க தான் அரசே அமைச்சிட்டீங்களே, நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க கேக்குறாங்க. அப்படிலாம் விட முடியாதுல்ல. 95% வேலை முடிந்து விட்டது அப்படின்னு சொன்ன மேயர் பிரியா அவர்களே, அந்த பைப்பை எங்க வச்சிருக்கிறீங்க? மழை தண்ணி வடிகாலுக்கு இப்படி எல்லாம் போயிடும், 3-4 நாள் பெஞ்சாலும் ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொன்ன மாசு அவர்களே, எங்க இருக்கிறீங்க நீங்களாம் சொல்லுங்க. இப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணாலாம் முடியாதுல்ல. அதுக்குள்ள இன்னும் ஒரு 5 months இருக்கு. இப்பதானே ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 5 மாத காலங்கள். அது மழை வந்தது தண்ணி போதா இல்லையான்னு பாக்குற அளவுக்குலாம் மக்களுக்கு பொறுமை இல்லை. விஜய் அவர்களே, முதலமைச்சர் சிஎம் அவர்களே, நீங்க என்ன பண்ணும், வடிகால்லாம் அமைச்சிருக்காங்களா, அந்த 4000 கோடிக்கு என்ன செய்திருக்கிறாங்க, என்னென்ன வேலைகள் அங்க நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தயவு செய்து ஒரு செக்கப்பை பண்ணி, இல்ல அப்படின்னா நீங்க அதற்கான ஒரு முதலீடை பண்ணி எதையாவது ஒண்ணு பண்ணுங்க. நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு டெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸா நம்மளால மாற முடியாது. சென்னையை கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க, இல்லைன்னா நம்மள அது செஞ்சு விட்டுரும், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிறத சென்னை வாழ் மக்கள் முன்னாடி கோரிக்கையாக வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த 4000 கோடி அப்படிங்கிறது கண்டிப்பா இன்னைக்கு இல்லைனாலும் பெரிய பஞ்சாயத்தா மாறும், எழுதி வச்சுக்கோங்க எல்லாரும். ஓகே, சரி, ஓகேங்க. எப்படி போச்சு இந்த வீடியோ அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.